ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். சிஎஸ்கே கேம்ப் சும்மா அடிதடியாக போயிட்டு இருக்குங்க. நம்ம சிவம் துபே அவர்கள் சும்மா வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு. அவர் சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான பிளேயராக இந்த சீசன் இருக்க போறாரு. ஏன்னா அவரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 12 கோடிக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்தால் அவர் 4வது வீரராக சிஎஸ்கே அணி அவரை தக்க வச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா 2021ஆம் ஆண்டில் அவரை ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 சீசன் 22, 23, 24 கிட்டத்தட்ட 3 சீசன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருந்திருக்கு. சிஎஸ்கேவில் அவருடைய பர்ஃபார்மன்ஸின் காரணமாக இந்திய அணிக்கு கூட அவர் இடம் பிடிச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தா அவர் உள்ளே போயிருப்பார் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்தாங்க, நல்ல இடத்த அவருக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ இந்த இடத்துல தான் நீ ஆட போற அப்படின்றது கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தோனி அவர்கள் சிவம் துபேக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால தான் சிஎஸ்கேவில் அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இருந்தாரு, ஆர்ஆர்ல இருந்தாரு, 2 டீமுக்காகவும் பிளே பண்ணியிருக்காரு. 2 டீம்லையுமே சரியான பொசிஷன்ல அவருக்கு எந்த இடத்துல கொடுத்தாரு, எந்த சுச்சுவேஷன்ல கொடுத்தா அவர் ஆடுவார் அப்படின்றத அவருடைய ரோலை எந்த டீமுமே கண்டுபிடிக்கல. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு எந்த டீம்லையுமே சக்சஸ் கிடைக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல என்னைக்கு அவர் வந்தாரோ, தோனி என்னைக்கு அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாரோ, நீ போயிட்டு உன்னுடைய கேம் நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்தியன் டீமுக்கு உள்ள போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிஎஸ்கேல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணது தான் ஒரு முக்கியமான ரீசனா இருந்துச்சு. ஸோ இந்த 2025 ஐபிஎல் சீசனுக்காக நெட்ஸ்ல தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சிவம் துபே அவர்கள். ஸோ ஆறுச்சாமி, சிக்ஸர் துபே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சிக்ஸை எளிமையா வேற மாதிரி அதிக தொலைவில் அடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயரா இருக்காரு. ஸ்பின்னர்ஸை பார்த்தாவே போதுங்க, அவருடைய கை நிற்காது. அந்த அளவுக்கு ஒரு நடுக்கூடிய ஒரு வீரர் வந்தா அவர் பால் போட்டா அவங்களுக்கு கையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு சிவம் துபே அவர்கள். ஸோ அதனால துபேக்கு இந்த சீசன் ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது. அடுத்து 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை வரப்போகுது. அந்த உலகக்கோப்பைக்கு இது ஒரு முக்கியமான தொடராக அவருக்கு இருக்க போகுது. கண்டிப்பா இந்த சீசன் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சா அடுத்து வரக்கூடிய எல்லா T20 தொடர்களிலுமே ஒரு முக்கியமான வீரராக இந்தியன் டீம்ல இருக்க போறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை தான் அவர் எதிர்நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் ருத்ராஜ் கைகட் அவர்கள் இந்த சீசன் அவருக்கு ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு நல்ல பொசிஷன்ல அவங்க ஆட வைக்க போறாங்க. கம்பல்சரியா அந்த செகண்ட் டவுன்ல வர போறாரு. அந்த ஸ்பின் அட்டாக்கு தகுந்த மாதிரி அவரை உள்ள கொண்டு வர போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தோனி அவர்கள் ட்ரிக்ஸ் தாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு சிவம் துபேவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்கே கேம்ப்ல சிவம் துபே அதிரடியான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு. எல்லா பவுலர்களுமே சிதற வச்சிட்டு இருக்காரு. அவர் அடிச்ச ஒவ்வொரு பந்துமே நாரா கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவருடைய பேட்டை பவரை கொடுத்து அவருடைய ஹேண்ட் பவர் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பாலை வெறித்தனம் அடிச்சிருப்பாரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாலும் ஸ்டேடியம் விட்டே போயிருக்கு, ஒவ்வொரு பாலும் கிழிஞ்சிருக்கு ரெண்டா. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடி இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கு. நெட்ஸ்ல அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி வேற மாதிரி இருந்திருக்குங்க. அப்போ இயர் பை அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த சீசன் கண்டிப்பா எத்தனை பந்து தொலைக்க போறாரு, எத்தனை 6 அடிக்க போறாரு அப்படின்றது ஆவலோட எல்லா ரசிகர்களுமே காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மும்பை கிட்ட என்ன பண்ண போறாரு, அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, அவருடைய எத்தனை 6 நம்ம அந்த சென்னை மைதானத்தில் பார்க்க போறோம் அப்படின்றது ரசிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த சீசன் சிவம் துபே வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறாரு. நெட்ஸ்லயே சிஎஸ்கே ஓவர்களை பொழந்து எடுத்திருக்காரு அப்படின் போது மேட்ச்ல எந்த அளவுக்கு வெறித்தனமா ஆடுவாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. சிஎஸ்கேவில் துபேவின் ஆட்டம் எப்படி இருக்க போகுது இந்த 2025 சீசன்ல அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.